ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கருப்பு சன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு 4 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயமும் இஞ்சி பூண்டு 3 கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் விட்டுட்டு அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நல்லா ஆயில் ஹீட் ஆகி அது நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள், லைட்டாக தெரிக்கும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொரப்பாக ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்கும், அதோட மனமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லே இல்லாமல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மிளகாத்தூள் நான் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்ல டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா நல்லா அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அந்த கிரேவியோட பச்சை ஸ்மெல்லு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கிற சன்னா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சன்னாவை பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு 4 விசில் விட்டு பாயில் பண்ணிங்கன்னா தான் நல்லா பாயில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சன்னாவில் 2 hours நல்லா பாயில் பண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா ஊற வச்சு கூட 3 hours நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க சன்னாவும் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட சன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சன்னாவில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாக் சன்னா வேக வச்ச தண்ணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நம்மளுக்கு நிறையா சத்து இருக்குது. நம்ம அதே வாட்டரை நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட இது வேணும் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் நான் சால்ட்டு ஆட் பண்ணால் அதை காட்ட மறந்துட்டேன். நீங்கள் நான் சுண்டலில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கனால கிரேவிக்கு அளவாக நான் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச சுண்டல்லேருந்து ஒரு கரண்டியை எடுத்து தனியாக மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சு கொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுண்டலை நீங்கள் தனியாக அரைச்சி சேர்க்குறப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வைக்கிற கிரேவிக்கும் இந்த சுண்டல் நீங்கள் அரைச்சி போட்டு வைக்கிறப்போ அதோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா கிரேவியும் நல்லா திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஆட் பண்ண சுண்டல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா கொதித்து வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நல்லா கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும், நான் ரைஸுக்கு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசை அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த தண்ணியெலாம் குறைஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.